வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. எதுக்கு மாமா வந்து பழையபடி பார்க்கில் வந்து உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் ஏரியாக்குள்ளே ஒருத்தர் வந்து இயற்கை எழுதிட்டார். அதனால் வந்து பாட்டு போட்டாங்க. அம்மா வீட்டுக்கும் போகலை. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த யூடியூப்புக்குள்ளே இப்போ எங்களால் கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் பொழப்பு தலைப்பை பார்த்துட்டு எங்களுக்கு வர்ற வீடியோக்களை போட்டுட்டு விழாக்கு போட்டுக்கிட்டு ஒரு குழம்பு வைக்க சோறாக்குன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போகிறோம். ஆனால் எங்களை ஃபாலோ பண்ணி வந்தவங்க, எங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணவங்க, எங்களுக்கு வந்து நல்லது செஞ்சவங்க, எங்கள் கூட பயணித்தவங்க எல்லாருமே இப்போ வந்து தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்து வீடியோக்களை போட்டாங்க. அவங்களுடைய வருமானத்துக்கோ இல்லை வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காக இந்த மீடியாவுக்குள்ளே வந்தாங்க. இல்லை எப்படியோ வச்சுக்கிடுவோம், தங்களை தாங்களே வந்து சுய விளம்பரம் பண்ணிக்கிறதுக்காகவும் அல்லது தங்களுடைய பப்ளிசிட்டிக்காகவும். நான் சொல்கிறது பொதுவாக பேசுகிறேன், யாரையும் குறிப்பிட்டு பேசலை. நல்லா இதில் கவனம் வச்சுக்கிறணும். நீங்கள் எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன் நான். அதனால் வந்தாங்க, சேனல் ஆரம்பித்தாங்க, ஒரு பொழுதுபோக்காக வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வந்து நட்பாகவும் இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அக்கா தங்கச்சியாக பழகினாங்க, ஒரு ஊருக்காரவங்களாக இருந்தாங்க. உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வர்றோம், எங்களுக்கு ஒன்றுனா நீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒற்றுமையாகவும் அந்யோன்யமாகவும் இருந்தாங்க. ஆனால் இந்த சமீபமாக இந்த ஒரு வாரம் 10 நாளாக வந்து யூடியூப் போய்கிட்டு இருக்கிற இந்த லைவுகளும், இந்த பேச்சுகளும், இந்த ஏச்சுகளும், இந்த கடினமான வார்த்தைகளும், அதாவது சொல்லில் அடங்காதது அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான பேச்சுக்கள், கண்ணீர்கள். இவங்க அழுதா அவங்க அழுகிறாங்க, அவங்க அழுதா அவங்க அழுகிறாங்க. இவங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க, அவங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்கள் ஒரு குரூப்புங்கிறாங்க, நாங்கள் ஒரு குரூப்புங்கிறாங்க. நாங்கள் உதவி செஞ்சது தப்பாங்கிறாங்க. அதில் எங்கள் மேலே தூக்கி பழியை போட்டு உங்களால் தான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் ஒன்று சொல்லவா, ஒரே ஒரு முடிவு தான் இதுக்கு, ஒரே ஒரு தீர்வு தான், ஒரே ஒரு தீர்ப்பு தான். நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாருமே கேட்டுக்கங்க. இனிமேல் நீங்கள் கேட்குறீங்களோ கேட்க மாட்டீங்களோ அது எங்களுக்கு தெரியாது, அது எனக்கும் சூர்யாவுக்கும் தெரியாது. நான் பொதுவாக சொல்கிறேன். அந்த பக்கம் பார்த்தா வேறு யாரும் இல்லை. இங்கிட்டு என் பொண்டாட்டி சுமி ஒரு பக்கம், அந்த பக்கம் பார்த்தா மெட்ராஸில் அவங்க ஒரு பக்கம் 4 மணிக்கு லைவ் போடுறவங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாளைக்கு 4 தடவை லைவ் போடுறவங்க. அன்னாருன்னே ஓப்பனாகவே சொல்கிறேனே. ஆக இவங்க ஒருத்தவங்க, அவங்க ஒருத்தவங்க. இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒரு ஆள் பொடி வச்சு பேசுகிற ஆள் ஒன்று, அது ஒன்று. அதுக்கு தான் பேர் மூக்கு பொடின்னு வச்சுருக்காங்க போல். பொடி வச்சு எல்லாத்தையும் குத்தி குத்தி காட்டுறதுனால ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு, நீ வந்து உனக்கு நான் வந்து சிஎஸ்ஆர் போடுறேன், உனக்கு எஃப்ஐஆர் போடுறேன், உனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன், நீ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வா, நீ கமிஷனர் ஆஃபீஸ் வான்னு ஒவ்வொரு ஆளையாக ஒவ்வொரு பிரச்சனையாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் என்னுடைய கடமையும் அது உண்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு எல்லா பிரச்சனைக்கும் எங்களை வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்க வந்தீங்க, எங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணீங்க, எங்களுக்கு வந்து டாலர் போட்டிங்க, இல்லை எனக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணீங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்து ஒரு கலைஞனுக்கு, ஒரு நடிகனுக்கு, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வெகுமதி. அப்படித்தான் நான் பார்க்குறேன். இதை வந்து மைனஸாக எடுக்கலை, ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவாகவே நினைப்போம். ஆனால் அதையும் தாண்டி உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரே வார்த்தை, இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் சண்டை போடுறீங்களா, அது வந்து உங்களுக்குள்ள. என்னைய வந்து காரணம் சொல்கிறது, டோமரு உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனைங்கிறது, நீ ஏன் என்னை வந்து லைவ் போட வேணாங்கிற, இது உங்கள் இஷ்டம், நீங்கள் லைவ் போடுங்க. இல்லை தினம் 24 மணி நேரம் கூட லைவ் போடலாம், அது உங்கள் விருப்பம், உங்கள் நெட்டு, உங்கள் யூடியூப்பு. நீங்கள் பணம் கட்டுறீங்க, நீங்கள் பில்லு கட்டுறதுனால நீங்கள் வந்து லைவ் போடுறது எல்லாம் உங்கள் விருப்பம், சரியா? ஆனால் அதில் வந்து நீங்கள் எப்படி எங்களை சொல்கிறீங்களோ, என்னையை சொல்கிறீங்களோ, இனிமேல் என்னையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் லைவ் போடுங்க, பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். ஜாலியாக அரட்டை அடிக்கிறீங்களா, பெர்ஃப்யூம் வாங்கினேன், இந்த இன்றைக்கி ஷாம்பு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன், இப்படி வீடியோ போடுங்க, அது உங்களுடைய பர்சனல். இதை தாண்டி என்னையவும் என் பேரையும் மறைமுகமாக டோமர்னு சொல்லிக்கிட்டோ, இல்லை சூர்யாவை கருப்பின்னு பேர் வச்சுக்கிட்டோ, யாரவே நீங்கள் பாருங்களேன், இந்த யூடியூப்பில் எல்லாரையும் பாருங்களேன், யாராவது யாருடைய புனைப்பேர் இல்லாமல், பட்டப்பேர் இல்லாமல் டைரெக்டாக பேசி பார்த்துருக்கீங்களா? ஆனால் எல்லாருமே வீரவசனம் பேசுவாங்க. நான் குறிப்பிட்டு ஒரு ஆளை சொல்லலை, இந்த வலைதளத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், இன்க்ளூடிவ் எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாங்களுமே எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு தான் பேசுகிறோமே தவிர, எல்லாத்துக்கும் ஒரு பயம். எல்லாத்துக்கும் வந்து இந்த யூடியூப்பில் பேரை சொல்லி பேசினா பிரச்சனை, பேர் சொல்லாமல் என்ன வேணாலும் பேசலாம், என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் போட்டுக்கிறலாம்.
ஆனால் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வலைதளம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இப்போ என்னை பற்றி இப்போ இன்றைக்கி சூர்யாவோட மகனை பற்றி காலேஜில் படிக்கிறவன் அவன் ஒருத்தன் தானே, அவனுக்கு தானே இப்போ சீட்டு வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ அவனை தானே ஒருத்தவங்க திட்டுனாங்க. அப்போ அதுக்கு தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இப்போ வரைக்கும் ஏன் அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுது? வேறு யாரும் இந்த யூடியூப்பில் காலேஜ் படிக்கிறாங்களா? இல்லை 17 வயசு பையன் வேறு யாரும் இருக்கானா? அப்போ ஒருத்தவங்கள குறிப்பிட்டு பேசி தானே அந்த பிரச்சனை உருவாச்சு. அதுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்கல. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சில பிரச்சனைகள் அந்த நாங்கள் போய் ஒருத்தவங்கள பேசுனது, அந்த அம்மாவை சூர்யா நகைக்கடைக்காரம்மான்னு சொன்னது, அதனால் அந்த அம்மா ஒரு சிஎஸ்ஆர் வாங்கினது, இதெல்லாம் வந்து பேர் சொல்லாமல் அதனால தான் அது ஒன்று இழுத்துக்கிட்டே போகுது. அதே மாதிரி ஒரு ஆளை பற்றி மூக்குப்பொடின்னு பேசுனதுனால அது என்ன பேர் அவங்களுக்கு பேர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுவுமே ஒரு பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி மன்னாருன்னு சொல்லி யார் தீபான்னு சொல்லி சொல்கிறது கிடையாது, மன்னாருன்னு சொல்கிறது. ஆக அது போக இன்னும் வேறு சில பேர்கள் வேறு. நானாவது டீசெண்டாக மன்னாருங்கிறேன். சில பேர் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பைத்தியம், இதுக்கு இந்த பைத்தியம், அதுக்கு அந்த பைத்தியம் அப்படின்னு சொல்லி இதுகளுக்குள்ளேயே ஒவ்வொரு பேர். இது போக கிழவின்னு பேர், காஜி கிழவி, ஜட்டி கிழவி அப்படி பேர். அப்புறம் பார்த்தா அங்கிட்டு பார்த்தா பெட்ரோல் பிச்சை, அப்புறம் கார் கிழவி, உதட்டலை ஊர்மிளா இப்படி பேர். இங்கிட்டு பார்த்தா இவளுக்கு கட்டப்பை கருப்பி, குதிரை மூஞ்சி, சிங்கப்பூரு ஐட்டம் இப்படி இவளுக்கு பேர். என்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரோக்கரு, மஞ்சப்பை மாமா, இப்படி இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்குது எனக்கும். ஆக நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த யூடியூப்பில் யாருக்குமே வந்து ஒரு பேரை சொல்லி பேசுகிறதுக்கு வந்து தில்லோ திராணியோ தைரியமோ கிடையாது. ஏன்னா பேசிட்டா உடனடியாக அது டவுன்லோட் ஆகி பென்ட்ரைவர் போட்டு எங்கே போய் கொடுக்கணுமோ கொடுத்து காவல்துறை மூலியமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தயாராக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. ஆனால் வந்து அடிச்சுக்கிறது அப்படியே டீசெண்டாக அப்படியே நாகரீகமாக அடிச்சுக்கிற மாதிரியும், தன்னுடைய சேஃப்டிக்காக எல்லாருமே பாதுகாப்பாக ஒரு பேரை படிக்காமல் ஒரு பேரையே போட்டாலும் அதை மனசுக்குள்ளேயே படிச்சுக்கிட்டு அந்த கமெண்ட்டை மனசுக்குள்ளேயே படிச்சுக்கிட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இந்த யூடியூப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று பேசுகிறீங்களா தைரியமான, அதான் அந்த ஒரு இதில் சொல்லுவாங்களே, நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்லி பாரு அப்படிங்கிற கதையை, நீ தான் தைரியமான ஆளாச்சேன்னு சொல்லி இவங்கள பார்த்து அவங்க கேட்க, நீ தான் தைரியமான ஆளாச்சு நீ பேரை சொல்லி பேசிப்பாருன்னு சொல்லி இவங்க சொல்ல. இது எதுக்கு இந்த பூச்சாண்டி வாழ்க்கை? பேசுனா பேசிட்டு ஆமாம் உன்னைய தான் சொன்னேன்ட்டு போங்களேன். இல்லையா பேசாமல் உங்கள் வேலையை பாருங்களேன். இப்போ நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு இந்த பிரச்சனையில் வந்து ரிலீஃப் ஆகணும்னா உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கோ இல்லையோ, நாங்கள் கண்ணை மூடி கனவு கண்டா முழுக்க எங்கள் கனவுல பூரா லைவாக வருது. இங்கிட்டு பார்த்தா ஒரு பொடி லைவு, இங்கிட்டு பார்த்தா கடலம்மா லைவு, அங்கிட்டு பார்த்தா மன்னார், இங்கிட்டு பார்த்தா நம்ம சுமி, இங்கிட்டு பார்த்தா எங்கள் லைவு, சுற்றி முற்றி பார்த்தா எல்லா பக்கமும் லைவுன்னு தான் ஓடுதே தவிர ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அதுக்கு மையப்புள்ளியாக எங்களை வச்சு பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு ஆட்டத்துக்கு நாங்கள் வரல. இந்த ஆட்டையில் நாங்கள் கலந்துக்கிறல. நாங்கள் ரிலீஸ் ஆகிறோம். நீங்கள் யாரை பற்றி வேணாலும் பேசிக்கங்க. உங்களுக்குள்ளே வந்து சண்டை போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். சண்டை போடுங்க, அதை நாங்கள் யாரும் வேடிக்கை பார்க்க வரல. ஏன்னா பல பேர் இதில் குளிர்காய வந்திருக்காங்க. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை மாதிரி இப்போ இந்த யூடியூப்பில் இருந்து இந்த லைவு, இந்த ஷார்ட்ஸு, இந்த இதெல்லாம் போடுறவங்கெல்லாம் எல்லாருமே கூத்தாடிகள் தான், கலைஞர்கள் தான். அதனால் இப்போ நம்ம எல்லோரும் இப்படி வந்து சண்டை ஓடுறது, இங்கே வர்றேன் ஒரே ஐடிக்காரன், இங்கே ஒரு பேக் ஐடியில் வர்றேன், அங்கே போய் ஒரு பேக் ஐடியில் பேரை மாற்றிக்கிட்டு போகிறேன், இங்கேருந்து அங்கே போய் ஏம்மா உங்களை பற்றி அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அங்கே பட்டனை போடுறேன், அங்கேருந்து இங்கிட்டு வர்றேன், எக்கா உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்கக்கா என்னான்னு பாருங்கக்கான்னு சொல்லி இங்கே பட்டனை போடுறேன். இப்படி ஏகப்பட்ட ஐடி பேர் சொல்ல, அதாவது ஒரிஜினல் பேரில் வர்றதில்ல, எல்லாமே ஃபேக்காக வர்றது வந்து பட்டனை போட்டு இவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி அதில் குளிர் காய்கிறதையே ஒரு குழப்பாக வச்சுருக்காங்க. எப்படி ஒரு படத்தில் சூர்யா அப்படியே அவர் எஸ்ஜே சூர்யா ஒரு இது நடக்கும், ஒரு இலவு மாதிரி வீடே தீப்படுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதில் உட்காந்துக்கிட்டு இந்த டான் 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ரசிப்பாக இருப்பாருங்க. அதை மாதிரி இந்த கமாண்டு பண்ணுறதுல சில பேர் இருக்கான். அவன் வேலையே என்ன தெரியுமா, எல்லா லைவுக்கும் போகிறேன், கார் கிளவி லைவுக்கு போயிடுறேன், அங்கே இவங்க கடலம்மா லைவுக்கு போயிடுறேன், அங்கிட்டு பார்த்தா மன்னாரம்மா லைவுக்கு போயிடுறேன், இங்கிட்டு வந்து சுமியம்மா லைவுக்கு வந்துடுறேன், இங்கிட்டு சுப்பம்மா லைவுக்கு வந்துடுறேன், இங்கிட்டு பார்த்தா லைவுக்கு வந்துடுறேன். எல்லா லைவுக்கு வந்து எல்லாரையும் பேரை மாற்றி பேக்கடியில் வந்து கமாண்டை போட்டு கழுவி ஊற்றி சண்டையை மூட்டி விட்டு, இந்த சண்டையில் அவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? இது ஒன்றும் இல்லை, எனக்கும் சென்னையில் இருக்கிற அந்த சகோதரிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அந்த அம்மா லைவுக்கு வந்த புதுசில் எங்கள் அண்ணன் எப்படி அட்லி வந்து விஜய் அண்ணனை பார்த்து சொன்னாரோ, எங்கள் அண்ணனுக்கு நான் செய்வேண்டா அப்படின்னு சொல்லி வந்தாரோ, வந்தவரை எப்படி இருந்தாரோ, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அவர் ஹிந்தி படம் எடுக்க போயிட்டார். இங்கிட்டு இவர் வந்து நம்ம அண்ணன் வந்து முதல்வர் ஆகிட்டார். இப்படி போயிட்டாங்க. இப்போ இதை மாதிரி இந்த யூடியூப்பில் எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி விதவிதமாக எனக்கு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க, விதவிதமாக சாப்பாடு போட்டிருக்காங்க, என்னென்ன வேணுமோ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்கே ஊருக்கு போனாலும் எங்களுக்காக செலவுக்கு ரூமுக்கு பணம் கொடுப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து எல்லா வேலையும்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், என்னை யூடியூப்பில் நான் ஒரு யூடியூப்பராக இருக்கிறதுனால ஒரு எல்லாரையும் மகிழ்விக்கிறேங்கிறதுக்காக, எனது சந்தோஷத்துக்காக சரி அண்ணனும் போய் மன உளைச்சல் இல்லாமல் இருந்துட்டு வரட்டும்னு சொல்லி உதவுனாங்க. இவ்வளோ தான் அவங்க செஞ்சது. இதில் ஒரு தப்பும் கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது. ஆனால் அந்த அம்மாவை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, அவன் புரோக்கரு, அவன் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான், 7 லட்சம் சம்பாதிக்கிறான், அவனுக்கே நீங்கள் போய் உதவுறீங்க, அப்போ அவனுக்கு உதவி செஞ்சால் நீங்களும் புரோக்கருன்னு சொல்லி அந்த அம்மாவை போட்டு பாடாப்படுத்தி குடும்பத்துக்குள்ளே வந்து நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும். ஒரு அண்ணன் தங்கச்சியாக, ஒரு மாமே மச்சானா, ஒரு எப்படி ஒரு சொல்லலாம், அந்தளவுக்கு வாழ்ந்த எங்களெல்லாம் இன்றைக்கி மொத்தத்துக்கு பிரித்து ஊற்றி மூடி சங்கு ஊதுனது யார்? இந்த கமெண்ட் பண்ணுறவங்க தான், பேடு கமெண்ட் பண்ணுறவன். அவனை மட்டும்தான் சொல்கிறேன், அவனுக்கு தான் இந்த வீடியோ. அதே மாதிரி அங்கிட்டு போகிறது மன்னார் பக்கம், இங்கிட்டு போகிறது மூக்குப்பொடி பக்கம், இங்கிட்டு வர்றது சுமி பக்கம். இதில் வந்து எல்லோரும் பரவாயில்ல. இந்த சுமிங்கிறவ இருக்கா பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷன் பார்ட்டி, முன்கோபக்காரி, ஏமாந்தவன், எதுக்கெடுத்தாலும் கம்யூனிட்டி போஸ்ட்டு, உலகத்திலேயே கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு கமாண்டர்ஸை திட்டுற ஒரே ஆள் யாருன்னா இவ தான். லைவு போடுறியா, அதில் 4 பேரை திட்டுறியா, உனக்கு எதிராக வந்து இங்கே கமெண்ட் போட்டாங்கனாலோ, இல்லை எனக்கு சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாலோ, அவங்கள வந்து நீ வந்து ஒரு லைவில் திட்டு. அவங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது, கெட்ட வார்த்தையில் கிழிக்கிறது, கண்டென்ட் போடுறது, எங்களை வச்சே கண்டென்ட் போட்டுட்டு நீங்கள் கண்டென்ட் போடுறதுக்கு நான் தான் வந்து காரணம், நான் தான் சம்பாத்தியத்துக்கு காரணம்ங்கிறது. இப்படிலாம் வேணாம். அவங்கவுங்களுக்கு என்ன. ஆனால் நான் நல்லா சுற்றி பார்த்துட்டேங்க, கண் கூட ஒரு விஷயம் மாத்திரம் நல்லா தெரியுது, இவங்க யாருக்கிட்டேயுமே ஒரு தனித்திறமை இல்லைங்க. நல்லா கணிச்சிட்டேன். நான் சொல்கிறேன்னு யாரும் கோச்சுக்கிறாதீங்க. இந்த யூடியூப்பில் எங்களை பற்றி பேசி பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். உங்களுக்குன்னு சொல்லி தனித்திறமை இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, புரணி பேசுகிறீங்க, ஊர் புரணியை ஒன்றா பேசுகிறீங்க, எங்களை டாபிக் எடுத்து பேசுகிறீங்க. எங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்குள்ளே வந்து கமெண்ட் போடுறவங்கள போய் நீ ஏன் இந்த கமெண்ட்டை படித்த, நீ ஏன் இந்த கமெண்ட்டுக்கு சிரித்த, நீ ஏன் இந்த கமெண்ட்டை வந்து பிளேன் கிஸ் கொடுத்த, நீ ஏன் இதுக்கு வந்து லவ் யூ சொன்ன. அதாவது நான் ஒன்று சொல்லவா, யூடியூப்பில் அந்த அம்மா பேசுனதில் ஒரு விஷயத்தை வந்து நான் ஏற்றுக்கிருவேன். ஏன்னா அவங்க கமெண்டருக்கு அவங்க வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அதை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கமெண்டருக்கு அவங்க வந்து முத்தம் கொடுக்கலாம், இல்லை வந்து இப்போ எனக்கு கிஃப்ட்டு போட்டாங்க, நான் வேணான்னு சொல்ல முடியுமா? எனக்கு அவங்க வந்த புதுசில் 1000 போட்டாங்க, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல முடியுமா? அப்போ கொடுக்கும்போது வாங்கிக்கிறோம்ல, அப்புறம் ஏன் திருப்பி வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏன் உங்களுக்கு வந்து கசக்குது? பொதுவாக சொல்கிறேன், எதிராளிக்கு சொல்கிறேன் நான். அந்த அம்மா அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கமெண்டருக்கு வந்து இப்போ நானும் தான் எத்தனையோ பேருக்கு எனக்கு டாலர் போடுறவங்களுக்கு, கிஃப்ட்டு போடுறவங்களுக்கு பறக்க முத்தம் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்க பதிலாக விமர்சனம் இல்லாமல் ஒரு கிஃப்டாக அவங்களுடைய முத்தங்களை கொடுக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். சில பேர் வந்து அவங்களுக்கு காஃபி சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் பொழுது சாப்பிட்டேம்மா, குட் ஈவினிங்மா சொல்லலாம். இது அவங்கவுங்க இயற்கை, அவங்கவுங்களுடைய விருப்பம். இதில் போய் நம்ம ஏன் நீ இந்த கமெண்ட்டை படித்த, இதுக்கே நீ கழுக்குன்னு சிரித்த, இதுக்கே நீ தழுக்குன்னு சிரித்த அப்படி கேட்குறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸு கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கும் சொல்கிறேன், இவங்க பேசுகிறாங்களா, யாரை சொல்கிறேன் அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் யாருக்காக பேச போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய விருப்பம், அவங்க வந்து ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. உங்களால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓப்பனாகவே சொல்லுவோமே, மன்னாருக்கு வந்து இப்போ இந்த யூடியூப்பில் இப்போ என்ன பிரச்சனைனா, மன்னாருக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே உங்களை பற்றி ஒருத்தவங்க கழுவி ஒரு காலத்தில் ஊற்றுனவங்க, கழுவி ஊற்றுன அந்த ஆள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்குது. நீங்கள் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே போராடுறாங்க. இப்போ எங்களுக்கு கூட இந்த மதுரை பொண்ணை பற்றி எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் சூர்யாவுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இப்படித்தான் ஏதோ ஒரு விஷயத்தில் 1 லட்ச ரூபா நான் வாங்கி தர்றேன், நீ வந்து உன்னுடைய அரை நிர்வாண புகைப்படங்களை அனுப்பு, அப்புறம் இன்னும் ஏதேதோ விஷயங்கள், நீ வந்து லாட்ஜுக்கு வா, இல்லை அதை பண்ணி இதை பண்ணுன்னு கூப்பிட்டதாக ஒரு தகவல் இருக்குது. சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் நான் சொல்கிறேன், இதை எதோ ஆணித்தரமாக உறுதியாக நான் சொல்லலை, சரியா? அப்படிங்கும்போது அந்த பொண்ணை பற்றி இவளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அங்கேயும்
மன்னார்கிட்டையும் அந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்ருக்கு. நிறையா வந்து குடிக்கிறதுக்கு அதை சொல்லுது, குடிக்கிறதுக்கு எனக்கு பணம் கேட்டாங்க, இந்த நான் போட்டு விட்ருக்கேன், இந்த ஆதாரம் இருக்குது, சாப்பாடு போட்டு விட்ருக்கேன், என்கிட்டயே வாங்கி தின்னுட்டு என்னையவே வந்து குறை சொல்கிறாங்க, இவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பழகின வாசி. ஏற்கனவே நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல நட்பில் இருந்தவங்க. அக்காங்கிற வார்த்தைக்கு மன்னார் அடுத்த வார்த்தை பேசுனது கிடையாது உங்களை. நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய நபர். நீங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த யூடியூப்புக்கே ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக தான் நீங்கள் இருந்தீங்க, இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு, நீங்கள் உதவுங்க, யாருக்கு வேணான்னு சொல்லலை. இப்போ எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எதனால் நிப்பாட்டினீங்க? இதே மாதிரி கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல. அவங்க 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை, எனக்கிட்ட நல்லா கரெக்டாக இருக்காங்க, எனக்கு ஒரு என்டர்டெய்னராக இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் உதவுனீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னோன்னே விலகுனீங்கல்ல. இப்போயுமே வந்து இந்த மதுரை பொண்ணு விஷயத்தில் எல்லாருடைய எதிர்ப்பும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரொம்ப ஓவராக இருக்குது. வீடியோ போட்டு பேசுகிற அளவுக்கு 4 பக்கமுமே உங்களுக்கு கமாண்டர்ஸ்னாலையும் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, வீடியோ போடுறவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணலை, உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? சரி, ஒருவேளை இதுதான் உண்மையாக இருக்குமோ, சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம விட்டு பிடிப்போமே அப்படின்னு சொல்லி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆனால் நீங்கள் பழையபடி நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, என் தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. தாராளமாக அது உங்கள் பணம், உங்கள் உதவி, நீங்கள் உதவிக்கரை நீட்டுறீங்க, இல்லை உதவிக்கரை நீட்டுறீங்களா இல்லையாங்கிறத கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எதுவும் பார்க்கல. ஆனால் சொல்கிற கருத்துக்கள் ஒரு நியாயமான கருத்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கங்கன்னு தான் சொல்கிறோம். இதே சூர்யா நேற்றே சொன்னேன், ஏம்மா இப்போதைக்கு அவளுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நாளுக்கு நாள், நேற்று கூட அந்த பொண்ணோட லைவில் ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்கல்ல, அதை மாதிரி நான்லாம் ரெக்கார்டிங் போடுவேன். ஏற்கனவே நான் ரெக்கார்டிங் போட்டு அனுபவப்பட்டவ. எனக்கு வந்து சாதாரணமாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்தால் கூட அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு எந்த டயத்தில் எந்த டேட்டுக்கு பேசியிருக்காங்கங்கிறத முதற்கொண்டு என்னால் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வாயாலேயே கொடுக்குறாங்க. இப்போ இதை பார்த்தும் நீங்கள் இன்னும் அவங்களுக்கு வந்து இல்லை அவங்க நம்மளுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? சூர்யா சொன்ன மாதிரி நீங்கள் பாம்புக்கு பால் வார்க்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அதுலேயே அது விஷப்பாம்பு, அதுக்கு நீங்கள் பால் வாக்குறீங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். எல்லோரும் எதுக்கு சொல்கிறாங்க? சரி, நம்ம கூட இவ்வளோ நாள் பழகினவங்க, நல்லபடியாக இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, இந்த விஷத்தன்மை தெரியாமல் இவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க, விலகி வாங்க அப்படின்னு சொல்லி நல்லது தான் சொல்கிறாங்க. மன்னாருக்கு என்ன உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை நீங்கள் எதுவும் குடுக்கல் வாங்கல, உங்கள் 2 பேருக்கு எதுவும் தகராறு இருக்கா? இல்லை, யூடியூப்பில் வந்தீங்க, ஜென்யூனாக 2 பேர் பழகுனீங்க, நீங்களும் ஒரு ஹை குவாலிட்டி ஹையான ஜென்யூனான ஒரு ஃபேமிலி. அதே மாதிரி தான் மன்னாரும், 2 பேருமே ஹை குவாலிட்டி ஜென்யூனானவங்க தான். இன்றைக்கி இந்த நிலைமையை பார்க்கும்பொழுது எனக்கே வெட்கி தலை குனியணும் போல் இருக்குது. நேற்றெல்லாம் வந்து மன்னார் பேசின பேச்சு, அவங்க போட்ட லைவு, நீங்கள் வந்து லைவ் போட்டு, ஆனால் நீங்கள் அப்படி அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப நொந்து தான் பேசுனீங்களே தவிர யார் மனசையும் நோகடிக்கிற மாதிரி பேசலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஏன் உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வரணும்? அதுக்கு காரணம் யார்? அந்த கலையை பிடுங்கி எறிஞ்சிட்டு, எப்பா வாப்பா, நம்மளுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாருமே நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது, சரி நம்ம 2 பேர் ஒரு ஊருக்காரவங்க, ஒன்றா போவோம். நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ அந்த பிள்ளை வயசில் உங்களோட சின்ன பிள்ளையாக இருக்கோ, இல்லை நீங்கள் வயசில் அவங்களோட பெரிய ஆளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு விஷயம் சொல்கிற கருத்து யார் சொன்னாலும், நான்லாம் ஒரு சின்ன பையன் சொன்னால் கூட என் மேலே தப்பு இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு அதை திருத்திக்கிடுவேன். அதை மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தில் சரி ஒருவேளை இது உண்மையாக இருக்கும், எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்ல, இந்த யூடியூப்பில் இருக்கிற நிறையா பேர் சொல்கிறாங்க, அவன் நடிக்கிறா, அவன் நாடகம் போடுறா, சும்மா அவங்களுக்கு வந்து அப்படியே ஊர்காக்குன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் பழையபடி ஏன்னா மற்ற நேரம் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கூச்சா தூக்குறது, ஒரு சொம்பு அடிக்கிறது, ஒரு டயர் நக்கிறதுனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தோடு நக்கி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இவ்வளவு எதிர்ப்பு குரல் வரும்பொழுது ஒருத்தவங்க 2 மணி நேரம் போட்டு ஒரு ஆளுக்கு விபூதி அடிக்கிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ தப்பு எங்கே இருக்கு? ஏன் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, தம்பி கூப்பிட்றான், இப்போ அவனைய தம்பி, என்ன சாதாரணமாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் லைவோடு அவங்க சொல்ல வர்ற கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒருத்தவங்க மேலே தப்பு இருந்தால் தான் அதை திருப்பி அதை நிரூபிக்கணும், தான் நல்லவங்கிறத சொல்லணுங்கிறதுக்காகவே வீம்புக்குன்னே உட்காந்துக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக தன்னை நியாயப்படுத்துகிறாங்கன்னா அப்போ அவங்க மேலே தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். தப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்ட்டு, எனக்கு அவங்க உதவி செய்கிறாங்க, அதில் எனக்கு அவங்களுக்கு அவங்க பாடு ஏன் பாடுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடணும். ஆனால் அதுக்கு உட்காந்துக்கிட்டு
சொம்பு தூக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கே தெரியும். சரியா? நம்ம மதுரை பொடியை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் எல்லாம் எதுக்காக போராடுறாங்க. நீங்கள் போய் படுகொலியிலையும் பாதாளத்துலேயும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லா பேரும் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கூட பழகினவங்க இதே தான் சூர்யாவும் போராடினா. ஏன் சூர்யாவுக்கும் உங்களுக்கு பகையாச்சு? ஒருத்தவங்க நல்லவங்க, அவங்கள ஒருத்தி வந்து இவ்வளவு கேவலமாக பேசுகிறா, காலை தூக்கி செல்ஃபோன் முன்னால் மூஞ்சியில் காட்டுற மாதிரி காட்டி என்னுடைய அந்த மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு சொன்னவ இன்றைக்கி எப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு அந்த அம்மாவை ஏமாற்றி அந்த அம்மா தலையில் மிளகா அரைக்கிறாங்கிற ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு தன்மை, ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல். உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் சூர்யாவும் பேசினான். இப்போ மன்னார்குடி பொண்ணு பேசுகிறதும் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான். நம்ம கூட பழகின அந்த அக்கா போய் தேவையில்லாமல் ஒரு சூழ்ச்சி வலையில் போய் விழுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே போராடுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இதில் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை சூர்யாவுக்கு என்ன கிடைக்க போகுது? மன்னாருக்கு என்ன கிடைக்க போகுது? இதில் ஏதாவது நீங்கள் அவங்க பக்கம் இருந்து டைவர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து எதுவும் பணமோ பொருளோ நகையோ இல்லை ஏதாவது உதவியோ யாரும் கேட்க போகிறோமா? சத்தியமாக நான் கேட்க மாட்டேன், சூர்யாவும் கேட்க மாட்டான். ஏன்னு கேளுங்க, கேட்டு நீங்கள் கொடுத்து வாங்கி நாங்கள் அனுபவிச்சிட்டோம். அதனால் ஏற்பட்ட நன்மை தீமை ரெண்டையுமே நாங்கள் அடைஞ்சிட்டோம். இனிமேலும் ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி, ஆனால் பணம் வந்து சில பேர் எங்கள் ரசிகர்கள் கொடுக்குறாங்க, அவங்களாம் சேனல் இல்லாதவங்க, அவங்க கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். இன்க்ளூடி இப்போ முதற்கொண்டு மன்னார்குடி தீபாக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ சேனல் வச்சுருக்கிறவங்க யாருக்கிட்டேயோ நாங்கள் பணம் வாங்குறது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன். யாருன்னா யூடியூப்பில் இல்லாதவங்க. அதனால் இனிமேல் சொல்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்படி தான் வந்து பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. நாங்களும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம். எங்களை பற்றி தயவுசெய்து இன்றைக்கி சொல்கிறேன், லைவ்லையோ இல்லை 8 நிமிஷம் வீடியோ போட்டோ என்னையவோ சூர்யாவையோ மையப்புள்ளியாக எங்களை வச்சு ஒரு வீடியோவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, க்ரியேட்டிவ் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி பப்பு, நான், சூர்யா 3 பேர் கிளம்பி குற்றாலம் கிளம்பிட்டோம். இப்போயுமே இங்கே வீடியோ போட்டுட்டு, ஏன்னா ஏரியாவுக்குள்ளே ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் இயற்கை எழுதிட்டார். அதனால் அவருக்கு இன்றைக்கி இதெல்லாம் விசேஷம் நடக்கும், பாட்டு கச்சேரி, பாட்டு குழா கட்டிட்டாங்க. அதனால் நாங்கள் குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்புனோம்னா வர்றதுக்கு 2-3 நாளைக்கு அங்கே தான் இருக்க போகிறோம். உடனே வந்துடாதீங்க. அப்போ குற்றாலத்தில் இவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க போல், அதனால தான் அடிக்கடி குற்றாலத்துக்கு போகிறாங்க. இவங்களுக்கு யார் காசு போட்டா? என் நட்புகள், என் தோழிகள், என் சகோதரர்கள், என் மாப்பிள்ளைங்க எனக்காக நேற்று நான் லைவில் கேட்டதுக்காக உதவி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்கள் போகிறோம், 3 நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறோம். வீடியோ எடுத்து விழாக்கு போடுறோம். யார் பிரச்சனையும் நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் பிரச்சனையும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புற வேலையை ரெடியாகி தான் உட்காந்துருக்கேன். போகிறோம், பேக் பண்ணிவிட்டு 6 மணி லைவு குற்றாலத்தில் சந்திப்போம். ஓகேவா? ரொம்ப நன்றி. கருத்துக்கள் என்னுடைய சொந்த கருத்துக்கள், ஏற்றுக்கிறதும் உங்கள் விருப்பங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம், பாய்.